ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா அவரைக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக பண்ணலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க நண்பர்களே, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு பொரிய விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருப்பு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழைவாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அவரைக்காய் வந்து தேவையான அளவு கட் பண்ணி வச்சு நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த வணக்கிறதுலேயே ஒரு 50% வந்து வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வணக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்துக்கலாம். இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க காய் வெந்துருச்சா இல்லையான்னு. இடையில செக் பண்ணி பார்த்துட்டோம், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பயே நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணி இஞ்சிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி இஞ்சினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, அவரைக்காய் பொரியல் ரெடிங்க. மசாலா சேர்த்து செம்மையாக பண்ணியாச்சுங்க. இதை வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது இருந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனியே வெயிட் பண்ணுறீங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க பாருங்கள்.